கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்தினாலும் அன்னை மரியாளுடைய பரிந்துரை ஜெபத்தினாலும் வாழ்த்துகிறேன். எது நம்முடைய அடையாளம் என்ற சிந்தனையை மையமாக கொண்டு இந்த இறைவார்த்தை பகிர்விலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தம்முடைய சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் என்று திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். கடவுளுடைய அன்பு, பிறர் அன்பு, இந்த இரண்டையும் மையப்படுத்தக்கூடியதாக இன்றைய முதல் வாசகம் இருப்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு செல்கின்ற பொழுது தொழுகை கூடத்திலே இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்படுகிறது. அதை வாசித்த பிறகு அவர் கொடுத்த அறிவுரைகளை கேட்ட மக்கள் அவரை வியந்து பார்க்கிறார்கள். இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று சொல்லி அவரை அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் இயேசுவினுடைய உண்மையான அடையாளம் தான் இறைமகன் என்பதை, தான் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை தம்முடைய அன்பினாலே வெளிப்படுத்துகின்றார். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த அன்பின் வெளிப்பாடாக தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்திருக்கின்றார். பல வேளைகளிலே நம்முடைய நண்பர்களிடத்திலே அல்லது நாம் யாரை அதிகமாக அன்பு செய்கிறோமோ அவர்களிடம் இவ்வாறு கூறியிருப்போம், உங்களுக்காக என் உயிரை கொடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என்று. ஆனால் பல நேரங்களிலே அது வார்த்தையாக நின்று விடுகிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்து அதை சொன்னதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்வாக மாற்றி காட்டினார். ஆகவே கடவுளிடமிருந்து பிறந்த நம் ஒவ்வொருவருக்கும் எது அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த அன்புதான். ஆண்டவர் இயேசு காட்டிய அந்த அன்பு வழியிலே அன்பை இந்த உலகத்திலே விதைக்கக்கூடியவர்களாக இந்த விசுவாசத்திலே நாம் பயணம் செய்கின்ற பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக நாமும் மாற முடியும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற திருக்குறளுக்கு ஏற்ப அன்பை இந்த உலகத்திலே நாம் விதைப்பவர்களாக மாறுவோம். அழகான பாடல் வரி, என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது, பறந்து விரிந்த உலகம் படைத்தவனுடைய அன்பு இதயம். இந்த உலகம் கடவுளுடைய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அன்பிலே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்பை கடவுளை அன்பு செய்வது போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்து அந்த அன்பின் சாட்சிகளாக நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். அன்பை விதைப்போம், விசுவாசத்திலே பயணம் செய்வோம். ஆண்டவர் இயேசு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.